ஆண்களை விட பெண்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கலாம். மற்றபடி ஜென்ரலாக அது ஜெண்டர்லாம் கிடையாது. ஆணோ பெண்ணோ அதெல்லாம் பார்த்து வர்றதில்ல. தண்ணி குறையாக குடித்தா வரும். நீங்கள் வாட்டர் இன்டேக் குறையாக இருந்து யூரின் அவுட்புட் குறையும் போது தண்ணி கல் பிரச்சனை வரும். இவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் ஆண் பெண்ணெலாம் பார்த்து வருவதில்லை. அது அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் உங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளே பெண்களுக்கு அதிகமாக வந்திருக்கலாம். அவங்க தண்ணி குடிக்க பழக்கமே இல்லாத ஆட்களாக இருப்பாங்க. வெயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூரின் எப்போதும் வெள்ளையாக போகிற அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி நல்லா குடிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஃபெக்ஷன் ஏதாவது கிருமி தொற்று எதுவும் இருந்து யூரின் எரிச்சல் எதுவும் இருந்ததுன்னா அதையும் பார்த்துக்கணும். இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது ஒரு நைடஸ் வந்துடும். அதில் பாக்டீரியா, அது போல் பஸ்ஸல்ஸு பாக்டீரியா புண்ணாக்கி விடும். அதில் இந்த வெள்ளை அணுக்கள் கிடக்கும். அதில் உப்புகள்லாம் படிஞ்சு கல்லாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம், இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்ததுன்னா. அதனால் அந்த ரெண்டையும் பார்த்துக்கிட்டா சரி. தண்ணி குடிக்கிறது கரெக்டாக குடிச்சிக்கிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரும். மற்றபடி செகண்டரி காசு இருக்கலாம். ஆண்களை பொறுத்தளவில் ஏதாவது ப்ராஸ்டேட்டில் அடப்பு இருந்து உள்ளுக்குள்ளே நீர் தேங்கி தேங்கி நின்றுச்சுனாலும் கல் வரலாம். அதனால் யூரின் அவுட் அது உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு. யூரின் கஷ்டப்பட்டு முக்கி போக வேண்டியிருக்குன்னா மருத்துவர் அணுகி அதுக்குரிய மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும். டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வைக்காட்டியும் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும். இன்ஃபெக்ஷன் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஸ்டோன் வாய்ப்பு அதிகமாகும்.